இன்னொரு பக்கம் சார், இந்த மதுரை மாநாட்டில வந்து பேசினது, கச்சத்தீவை வந்து மீட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. நெறைய பேர் அரசியலுக்கு வந்து வந்தாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இந்த கச்சத்தீவு மேட்டர பத்தி முன்னாடி அது ஒரு 2000 காலகட்டத்திலேருந்து எல்லாருமே பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம். பட் அவர் வந்து பேசிட்டு வந்து போனாரு. அங்க இலங்கையில வந்து பார்த்தா, ஜனாதிபதி வந்து ஃபர்ஸ்ட்டு அறிக்கையே விட மாட்டாங்க. நேர்ல போறது வேற. அத பத்தி அந்த சைடு இருந்து ரியாக்ஷனே வராது. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரியாக்ட் பண்ணாங்க. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் சைடு இருந்து. அதுக்கப்புறம் அந்த ஜனாதிபதி நேர்லயே போய் வந்து பார்த்தாரு. இத நம்ம ஊடகங்கள் எல்லாருமே பெருசா வந்து ஸ்லாகிச்சு பேசுனாங்க. விஜய் நல்ல நல்ல வேளை இந்த கேள்வி கேட்டீங்க. நான் இப்போ தான் இலங்கையிலேருந்து இன்றைக்கி தான் வந்தேன். கொழும்புலேருந்து ஒரு திருமணத்துக்காக போயிருந்தேன். அதனால் ஒரு வாரம் நான் இலங்கையில் தான் இருந்தேன். இலங்கை தலைநகர் கொழும்பில். அப்போ இந்த பத்திரிகையெல்லாம் நான் படிக்க வாய்ப்பு கிடைச்சிது. இது வந்து ஒரு புகழ்பெற்ற தமிழர்களுடைய நாளிதழ் தான், கொழும்புலேருந்து வருது. அந்த பத்திரிகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜனாதிபதி கச்சத்தீவு செல்ல விஜய் பேச்சு காரணமா, ஒரு முழு இதை போட்டுட்டு, அப்புறம் இன்னொன்று என்னென்னா, கச்சத்தீவு டெல்லி கொழும்பு அணுகுமுறை அப்படின்னு ஒரு பெரிய ஆர்டிக்கல்லாம் எழுதியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ரொம்ப பெரிய பேச்சாக இருக்குதுன்னா, விஜய் போயிட்டு வந்தது. அதாவது வந்து இலங்கையில் ஜனாதிபதியாக இருக்கிற யாருமே இது வரைக்கும் கச்சத்தீவுக்கு போனதே இல்லை. கச்சத்தீவு இந்தியாவுக்கிட்டேருந்து அவங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆச்சு. 76ன்னு நினைக்கிறேன் இல்லையா, 72 76ல்